நான் மகாலட்சுமி நாகசுந்தரம் மன்னர் மாதரவதி ஒன்றியத்தின் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாங்க ஒரு போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னா, இன்றைக்கு நாங்க இந்த மாவட்டத்துல பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமாக பெண் பிள்ளைகளுக்குமாக பணியாற்றுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டமானது அன்றாதபுரத்திலே ஒரு பௌத்த பிக்குவால் ஒரு சிறுமிக்கு நடந்த அநீதிக்கு எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் கூடி இருக்கின்றோம். உண்மையிலே இந்த பெண்களுக்கு சிறுவர்களுக்கு நாட்டில பிரச்சனை வருமா இருந்தால் இது எங்களுடைய பிரச்சனை இல்லை, இது நாட்டின் அரசின் பிரச்சனையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அரசின் பிரச்சனை மாத்திரமல்ல, அரசு நிறுவப்பட்ட, அதாவது பெண்களுக்காக சிறுவர்களுக்காக பணியாற்ற வேண்டும், அவர்களுடைய உரிமைகளுக்காக பணியாற்ற வேண்டும் என நிறுவப்பட்ட அனைத்து நிறுவனங்களுடைய கடமைகள். அது மட்டுமில்லாமல் சமூகத்தின் பாரிய பொறுப்பும், அதாவது கூட்டு பொறுப்பு ஒன்று இருக்கின்றது. இங்கே பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் அங்கே பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களோ அல்லது வன்முறைகளோ நடந்தேறுமாக இருந்தால் அதை அரசு உடனடியாக கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் நீதித்துறை, இன்றைக்கு நீதித்துறை எவ்வளவு துரிதமாக பணியாற்றுகின்றதோ, பணியாற்றி இறுக்கமான சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போதுதான் இந்த நாட்டிலே பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் நடக்கின்ற அநீதிகளை குறைக்க முடியும். நாங்கள் நீண்ட காலமாக இந்த மாவட்டத்திலேயும் தேசிய ரீதியிலேயும் பணியாற்றுகின்றோம். ஆனால் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான இந்த பாலியல் துன்புறுத்தல்களும் வன்முறைகளும் இன்று குறைந்த பாடில்லை, அதிகரித்த வண்ணம் தான் இருக்கின்றது. இதுக்கு காரணம் இந்த நாட்டிலே இறுக்கமான சட்ட நடைமுறைகள் இல்லது அல்லது இந்த நாட்டிலே சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கின்றவர்கள் அவர்கள் சரியாக தன்னுடைய கடமைகளை செய்யாமல் இருப்பதுமே இதற்கு முழு காரணம் என்பதை நான் இதிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாட்டில மன்னார் மாவட்டத்திலும் கூட இந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான அநீதிகள், வன்முறைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்கின்றது. நாடளாவிய ரீதியிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாடளாவிய ரீதியிலே இந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் நடக்கும் அநீதிக்காக இன்றைக்கு நாங்கள் போராடும் இந்த தருணத்திலே அரசிடம் ஒரு பகிரங்கமான வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன். இந்த அண்மையிலே அல்லது கடந்த காலங்களிலே நடைபெற்ற இந்த பாலியல் துன்புறுத்தல்களும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை நிறுத்துவதற்கு இறுக்கமான சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். குற்றவாளிகளுக்கு தகுந்த இறுக்கமான சட்டங்களை வழங்குவதன் மூலம் அவர்கள் நாட்டிலே தப்பிக்காமல் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த அரசிலே பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி.